இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கடைசி கால சிலுவை நிகழ்வுகளை குறித்து அதை குறித்து சிந்திக்கும் போதுல ஆவியானவர் உணர்த்தின காரியம் நம்முடைய மன்னிப்பு எத்தகையது. நம்ம இன்னைக்கு மன்னிப்பு தேவன்கிட்ட நிறைய காரியத்துக்காக நம்ம கேட்போம். ஏன் அப்படின்னா, அதாவது பை நேச்சரே நம்ம பலவீனமானவங்க. என்னதான் ஆவியானவர் நம்ம பலப்படுத்தினாலும் கூட அநேக நேரத்துல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றத போல, நான் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன், நன்மையானதையே பிடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் பாவம் என்னை மேற்கொண்டபடியினால சில காரியத்துல நான் விழுந்து போகிறேன், பிடிக்காத எனக்கு விருப்பமே இல்லாத பாவத்தை செஞ்சிடறேன் அப்படின்ற நிலைதான் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேர் இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒரு காரியத்துல தேவனுக்கு விருப்பம் இல்லாதது செஞ்சிட்டோம் அப்படின்னா இம்மிடியேட்டா நம்ம உள்ள உணர்த்தப்படுவோம், தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்போம். இது நல்லதுதான். ஆனா இந்த மன்னிப்பு அப்படின்ற காரியத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏதோ ஒரு தடவை செஞ்சோம், மன்னிப்பு கேட்டோம், மறுபடியும் அதே இதை ரிப்பீட் பண்றோமா? அல்லது தேவன்கிட்ட மனசுல இருந்து இந்த காரியத்துக்காக நான் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே, இனிமே இது என் வாழ்க்கையில வராது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம போறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு வேதத்துல இருந்து 2 பேரை குறித்து அவங்க என்ன விதமா தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, அதற்கு பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி நான் பேச ஆசைப்படுகிறேன். முதலாவது நபர் சிம்சோனை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 16 வசனம் 28 மற்றும் 30. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி, வசனம் 30, என் ஜீவன் பெலிஸ்தருடனே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு நல்லா தெரியும் சிம்சோனுடைய கதை, அவன் வாழ்க்கையில என்ன சம்பவித்தது எல்லாத்தையும் நமக்கு நன்றாக தெரியும். அதாவது தேவனாலே ஒரு நியாயாதிபதியாக பிரித்தெடுக்கப்பட்டவன் தான் இந்த சிம்சோன். தான் பிறந்ததுல இருந்து தேவன் அவருக்காக அவனை பிரித்தெடுத்தார். அதாவது அவனுடைய பலன் எங்க இருக்கு அப்படின்ற ரகசியம் அவனோடு இருந்தது. ஆனாலும் அவன் பெண் மேல வச்ச அந்த இச்சையின் காரணமாக தன்னுடைய சீக்கிரட்டை வெளியில சொல்லிட்டான். கடைசியில அதை இழந்து போனான். பலத்தை எல்லாத்தையும் இழந்த உடனே அங்க வேடிக்கை காட்டுறதுக்காக பெலிஸ்தியர் மத்தியில சங்கிலிகளால பூட்டப்பட்ட நிலைமை. இப்போ அவனுடைய மனதுல தேவனை நோக்கி பார்க்கிறான். அதாவது நம்ம இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இல்ல, இன்னும் அநேக காரியங்களை தேவனிடத்தில் அவன் பேசியிருப்பான். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, சின்ன பிள்ளையில இருந்து என்னை எவ்வளவு பலவானாய் நீங்க வச்சிருந்தீங்க, எவ்வளவு ஒரு மேன்மையான காரியத்திற்கா என்னை நீங்க அழைத்திருந்தீங்க, இது எல்லாத்தையும் நான் இச்சையால மறந்தே போயிட்டேன், அதை நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே, நீங்க தந்த இடத்தை, அந்த உயர்ந்த இடத்தை, மேன்மையை நான் இழந்து விட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருப்பான். மறுபடியும் இங்க சொல்றான், தேவனே என் மேல இறங்கி எனக்கு ஒரு காரியம் பண்ணுங்க, இங்க நடக்கிறதுக்கு நான் பழி வாங்கும் பொருட்டாக அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரும் அவர்களோட சேர்ந்து மடியட்டும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விண்ணப்பம் பண்ணி அழுகிறான். அதை போலவே தேவன் அவனுடைய காரியத்தை, வேண்டுதலை கேட்டார். மன்னிப்பை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அவன் வேண்டியபடி செய்தார். நம்ம அங்க வாசிக்கிறோம், அவன் உயிரோட இருந்து எவ்வளவு பேரை கொன்னானோ அதை பார்க்கிலும் அதிகமான ஜனங்களை அந்த இடத்திலே அவன் கொன்று போட்டான் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, இந்த மன்னிப்பினால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கிடையாது. தானும் அழிந்து மற்றவர்களையும் அழிக்கிற மன்னிப்பு தான் இந்த மன்னிப்பு. ஒருவேளை இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு மன்னிப்பு நம்முடைய ஜீவன்ல இருக்கா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நிறைய நேரத்துல சிலருக்கு நம்ம ஒரு தீமையான காரியத்தை செஞ்சுட்டு
ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம மனம் கசந்து கேட்போம். ஆனா அதை நம்ம வாழ்க்கையில அதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள நம்மளுக்கு இருக்கிற அந்த பிணைப்பை விட்டுருவோம். அதாவது நாமளும் அந்த ஹோப் எல்லாத்தையும் விட்டுட்டு சில தவறான காரியத்துல நம்ம போயிருவோம். அதாவது ஒரு வெக்ஸான சூழ்நிலையில இந்த மாதிரியாக கேட்கப்படுகிற மன்னிப்புனால யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது. ஆனால் நம்முடைய மன்னிப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம பேதுருடைய வாழ்க்கையில இத்தகைய மன்னிப்பை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 26 வசனம் 74 75 வாசித்தால், அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். என கண்மானவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தது எச்சரிக்கை செய்யப்பட்டும் மறுதலித்த காரியம் நமக்கு தெரியும். இங்க என்ன சொல்லப்பட்டுள்ளது? அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணி சபித்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது இயேசு கிறிஸ்துவ பத்தி தரக்குறைவா பேதுரு பேசியிருக்காரு. அதற்கு பிற்பாடு என்ன எழுதுனா, இயேசு சொன்ன வார்த்தைகள் அவருக்கு நினைவு வந்த உடனே மனம் கசந்து அழுதார் அப்படின்னு. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், எந்த அளவுக்கு ஒரு கசப்போட அழுதுருப்பாரு. ஐயோ ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லியும் நான் இந்த இடத்துல மீறிட்டேனே, சொல்லியும் இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேனே ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ காரியங்களை செஞ்சீங்களே, என் கண்ணு முன்னாடி என் மேல சபையை கட்டுவேன், நீங்க என் கண்ணு முன்னாடி இவ்வளோ அற்புதம் செஞ்சீங்க, எதுவுமே தெரியாத என்னைய நீங்க உங்க சீசனா சேர்த்துக்கிட்டீங்களா ஆண்டவரே, என் கையால பல அற்புதத்தை செய்ய வச்சீங்களே, அப்படி இருந்தாலும் நான் என்ன செஞ்சிட்டேன், உண்மை மறுதளிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி மனம் கசந்து பயங்கரமா மன்னிப்பு கேட்டு அழுதிருப்பாரு. எனக்கு அன்பானவர்களே, இந்த மன்னிப்பு அவரை எங்க கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா, நம்ம தொடர்ந்து வாசித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல தெளிவாய் பார்க்கலாம். அதாவது ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டு எந்த ஜனங்களுக்கு முன்பதாக இந்த மனுஷனை எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் மறுதலித்தாரோ, தன்னுடைய உயிருக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவை சபித்தாரோ, அதே மனிதர்களுக்கு முன்பதாக நெஞ்ச நிமித்திட்டு சொல்றாரு, நான் இயேசுடைய சீஷன், எங்களுடைய ஜீவாதிபதியை கொலை செய்த கொலைபாதகர்கள் நீங்க அப்படின்னு தைரியமா பிரசங்கம் பண்றாரு. எனக்கு அன்பானவர்களே, இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது அப்படின்னா ஆவியானவராலே வந்தது. எப்படி ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஒரு மறுதலித்த பேதுருவுக்கு அந்த அதிகாரம், அந்த அத்தாரிட்டி கிடைத்தது, அந்த தகுதி கிடைத்தது அப்படின்னா அவர் கேட்ட மன்னிப்பு. அந்த அளவிற்கு மனம் கசந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்ட அந்த பேதுருவை தான் தேவன் பின்னாட்களில் பயங்கரமா யூஸ் பண்ணாரு. நம்ம பார்க்கிறோம் வேதத்துல பெரிய பெரிய அடையாளங்கள், பெரிய பெரிய காரியங்கள், அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக பேதுரு செய்ததை நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்போது இந்த பேதுருவை போல மனதிலிருந்து நாம என்ன காரியம், என்ன விதமான மீறுதல்கள், என்ன குற்றம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டு நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எப்போ தேவனிடத்தில் உண்மையான உள்ளத்தோடு மறுபடியும் ரீகன்சல் ஆகிறோமோ, அப்போது தேவன் நம்மை பலப்படுத்துவார், நம்மை கொண்டு பிறருடைய வாழ்க்கையை கட்டுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க அநேக நேரத்துல விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவத்தில் இருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் அப்படியான காரியத்துல இருக்கக்கூடாது. ஆவியானவரே, எங்களை நீங்க பலப்படுத்துங்க. எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் அப்பா நீங்க நிவர்த்தி பண்ணுங்க. ஆவியானவரே, நாங்கள் உமக்குள்ளாய் கட்டப்பட்டிருக்க, பலப்பட்டிருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நாங்க இந்த நாட்களில் அப்பா சில தவறுகள் செய்தாலும் கூட ஆவியானவரே, உம்மிடத்துல நாங்க அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மறுபடியுமா எங்களை உமக்குள்ளாய் புதுப்பித்துக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. எப்படி பேதுரு உமக்குள்ளாய் நின்று வைராகியத்தோடு சுவிசேஷத்தை அறிவித்து தேவ ராஜ்யத்திற்காக எழும்பி நின்றாரோ,
அதை போல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இருக்க ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.